நேயர்களே, இப்போது சர்வதேச செய்தியில் நாம் பார்க்கிற மிக முக்கியமான செய்தி, ஈரானுடைய போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் மிக முக்கியமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் UAE அமீரகத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது. இதற்குரிய செய்திகளை நாம் இப்போது பார்க்க போகிறோம். நிரந்தர பகையாக இஸ்ரேல் அமெரிக்கா எப்படி ஈரானுக்கு மாறியதோ அதை ஒற்று அல்லது அதைவிட சற்று கூடுதலான பகை கொண்டவர்களாக இன்றைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மாறியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 28 போர் நடத்தியது. மார்ச் 2 பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லப்பட்ட பிறகு பிப்ரவரி 28 உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் பிப்ரவரி 28 போர் தொடங்கி சரியாக 28வது நாள், உங்களுக்கு புரியுமென்றால் மார்ச் 26 அன்று அல் ஐன் என்ற நகரில் நெத்தனியாகு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்களை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் பல மணி நேரம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் நஹியான் மற்றும் பெஞ்சமின் நெத்தானியாகு சந்திப்பை செய்தியாளர் அக்மான் உறுதி செய்திருக்கிறார். அதாவது நஹியான் தன் சொந்த காரில் பெஞ்சமின் நெத்தானியாகுவை அவர் அழைத்து சென்றிருக்கிறார். இவர் எங்கே சென்றிருக்கிறார் என்று சொன்னால், ஒமனின் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நகரத்திற்கு சென்றிருக்கிறார். அங்குதான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தலைவரும் பெஞ்சமின் நெத்தானியாகுவும் சந்தித்ததாகவும் சோலைவனம் போன்ற அந்த பகுதியில் தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த செய்தியை இஸ்ரேல் டைம்ஸ் மற்றும் பல்வேறு இஸ்ரேலிய ஊடகங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜெருசலேம் போஸ்ட் வரைக்கும் உறுதி செய்திருக்கிறது. பெஞ்சமின் நெத்தானியாகு பாம்பாடியா 600 ஃப்ளைட் என்கின்ற ஒரு விமானத்தில் தான் அவர் பயணித்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு பெஞ்சமின் நெத்தானியாகு மட்டும் செல்லவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டால் மொசாத் அமைப்பினுடைய டேவிட் பர்னே, அதே மாதிரி சின்பெட் அமைப்பினுடைய டைரக்டர்கள் எல்லோருமே UAEக்கு சென்று ரொம்ப உறவை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கிடையில் பெர்ஷியன் வளைகுடா பகுதியில் ஈரானினுடைய பிரதான கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த ஒரு மிக முக்கியமான தீவு. சுமார் 70 சதுர பரப்பளவை கொண்ட இந்த தீவு ஈரானுடைய கடல் எல்லை பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயுத்தினுடைய முதுகெலும்பாகவும் இந்த தீவு இருக்கிறது. நாளொன்றுக்கு 60,000க்கும் மேற்பட்ட ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கொண்டது. ஈரானுடைய உள்நாட்டுடைய எரிபொருள் தேவைக்கு, குறிப்பாக தெற்கு பகுதிக்கு மிக மிக முக்கியமான பாரசீக வளைகுடாவிலிருந்து கச்சா எண்ணெய் சந்தைக்கு அனுப்பக்கூடிய மிகப்பெரிய முனையங்களில் ஒன்றான லாவன் சுத்திகரிப்பு ஆலை. இந்த லெவன் தீவு என்பது ரொம்ப முக்கியம். இதில் UAE தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், வசமாக சிக்கி கொண்டார்கள். இங்குள்ள ஆழ்கடல் தளம் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் வந்து செல்ல வசதியானது. இந்த லாவன் தீவை சுற்றி லாவன் கேஸ் ஃபீல்டு என்ற ஒரு பெரிய இயற்கை எரிவாயு பகுதியும் இங்கு இருக்கிறது. ஈரானிய IRGC புரட்சிகர காவற்படை கடற்படை தளங்கள் ஒன்றும் லாவன் ஐலண்டில் இருக்குது. ஹெர்முஸ் நீரிணை மற்றும் பெர்ஷியன் வளைகுடாவை கண்காணிக்கும் மிக முக்கியமான கண்காணிப்பு கேந்திர மையமாகவும் இந்த லாவன் தீவு இருக்கிறது. தாக்குதலுக்கு பிறகு எப்படி கண்டுபிடித்தார்கள்? லாவன் தீவு 60,000க்கும் மேற்பட்டதை அவர்கள் ஒரு நாளைக்கு பேரல் சப்ளை பண்ணுகிறது. பெர்ஷியன் ஹெர்மூஸை கண்காணிக்கக்கூடியது IRGCனுடைய தளம் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனை சதுர கிலோமீட்டர் இருப்பதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த தாக்குதலை UAE தான் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு சேதார மதிப்புகளை மதிப்பிடுவதற்காக அமீரகத்தினுடைய விங்லூங் செகண்ட் ரக ட்ரோன்களை பயன்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் ஈரானில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இவர்கள்தான் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பது ஈரான் கடும் சினத்தின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதற்கிடையிலே பெர்ஷியன் வளைகுடாவில் உள்ள அபு மூசா, அதே போன்று தி கிரேட்டர் டுனாப், லிசர் டுனாப் ஆகிய 3 தீவுகள் தங்களுக்கு சொந்தமானது என அமீரகம் சொல்லிக்கொண்டே வருகிறது. இந்த தாவா 1971 முதல் ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இந்த தீவுகள் இருக்கிறது. இது ஒரு 2 நாடுகளுக்கும் இடையே நீண்ட பகைக்கு அடிப்படை காரணம். இந்த 3 தீவுகளும் பெர்ஷியன் வளைகுடா நுழைவாயிலான ஹெர்மூஸின் நீரிணைக்கு ரொம்ப அருகில்தான் உள்ளது.
இந்த அபு முசா தீவை பற்றி நம்ம சொல்லணும். இது சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர். இந்த 3 தீவுகளிலே அபு மூசா தீவு தான் ரொம்ப பெரியது. இங்கே மக்கள் வசிக்கிறாங்க. இங்கு எண்ணெய் மற்றும் நேச்சுரல் கேஸ் எரிவாயுகள் உள்ளன. அடுத்து கிரேட்டர் டுனாப், இது 10 சதுர கிலோமீட்டர். அது 12, இது 10 கிலோமீட்டர். இராணுவ ரீதியாகவும் ஈரானுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் லீசர் டுனாப், இது வெறும் 2 சதுர கிலோ, ரொம்ப சின்ன குட்டி தீவு. இது ஒரு பாறை தீவு. இங்கு மனிதர்கள் யாரும் வசிப்பதில்லை. இப்போ பிரிட்டிஷ் படைகள் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்கிற போது அமரகம் ஒரு தனிநாடாக உருவாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஈரானிய கடற்படை இந்த தீவுகளை கைப்பற்றியது. அபு மூசா தீவு தொடர்பாக ஈரானுக்கும் ஷார்ஜாவுக்கும் அமீரகத்திற்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. யாருக்கிடல? அபு மூசா தீவு சம்பந்தமாக ஈரானுக்கும் குறிப்பாக அபுதாபி இதெல்லாம் ஒரு கையெழுத்து ஒப்பந்தமானது. இந்த தீவின் ஒரு பகுதியை ஈரானும் மறுபகுதியை ஷார்ஜாவும் நிர்வாகிக்கும் என முடிவானது. ஆனால் காலப்போக்கில் ஈரான் இந்த தீவை முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டது. இப்போ இந்த கிரேட்டர் டுனாப், இது 10 கிலோமீட்டர். லிஷர் டுனாப் மீது ராசல் கைமா, இதுவும் யுஏயினுடைய ஒரு உரிமை கோரியது. ராசல் கைமா 7 நாடுகள் கொண்ட ஒரு பகுதி தான் ராசல் கைமா. ஆனால் ஈரான் இவற்றை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டது. ராசல் கைமா என்பது ஐக்கிய அரபு எமிரகத்தினுடைய 7 அமீரகங்களில் வடகோடியில் உள்ள ஒரு முக்கியமான அமீரகத்தின் கிரேட்டர் டுனாப் மற்றும் லிசர் டுனாப் தீவுகள் விவகாரத்தில் இந்த மாநிலம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எந்த மாநிலம்? ராசல் கைமா. சர்ச்சைக்குரிய 2 தீவுகளும் வரலாற்று ரீதியாக ராசல் கைமா அமீரகத்திற்கு சொந்தமானவை. 1971 ஈரான் இந்த தீவுகளை கைப்பற்றிய போது அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது ராசல் கைமா தான். இந்த தீவுகள் பறிபோனதை கண்டித்து ஆரம்பத்தில் ஐக்கிய அரபு அமீரக கூட்டமைப்பில் இணைய ராசல் கைமா மறுத்தது. 72 தான் அது அமீரகத்தினுடைய 7வது மாநிலமாக இணைந்தது. இப்பொழுது அமீரகத்திற்கும் அமீரகத்தில் இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அமெரிக்காவிற்கு சொந்தமான அல் தஃப்ரா விமானப்படை தளம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அமெரிக்காவுடைய 380வது வான்படை 380 வான் ஃபோர்ஸ் படை அங்கே நிலை கொண்டுள்ளது. இந்த தளத்தை இலக்காக கொண்டு ஈரான் நடத்திய தாக்குதலில் அபுதாபி சர்வதேச விமான நிலையம், அது ரொம்ப முக்கியமானது, அது தாக்கப்பட்டிருக்குது. அதாவது அபுதாபியினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதே போன்று முசாஃபா இண்டஸ்ட்ரியல் செக்டோரியல் பகுதி, 3வது இது துபையில் இருக்குது. முசாஃபா இண்டஸ்ட்ரியல் துபையில் இருக்கிறது. அதே போன்று ஜபல் அலி துறைமுகம், புஜைரா துறைமுகம், ஷார்ஜா ஆகிய பகுதிகள் இப்போது கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. உலகினுடைய 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஹர்மூஸ் நீரிணை வழியாகத்தான் நடைபெறும் நிலையில் இந்த தீவுகளை கட்டுப்படுத்துவர்கள் சர்வதேச எரிசக்தி சந்தனை தீர்மானிக்கும் சக்தியாக மாறுகிறார்கள். இந்த தீவுகளில் ஈரான் தனது ஏவுகணை தளங்கள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள், அதிநவீன ரெடார்களை நிறுவியது. இது யுஏஇ, சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க இராணுவ கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஈரானுக்கு வெகுவாக உதவுகிறது. சமீப நாட்களில் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் அமீரகத்தை பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைத்தார்கள். இது ஈரானுக்கு அந்த நாடுகளுக்கிடையே ஒரு சிறிய விரிசலை ஏற்படுத்தியது. ஈரானை கோபப்படுத்திய விஷயம் என்னவென்றால், அமீரகம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேலுடன் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் மூலம் உறவை ஏற்படுத்தி கொண்டதும், தற்போது இஸ்ரேலுடைய அயன்டோம் வான் பாதுகாப்பு மையங்களை பயன்படுத்துவதும் ஈரானை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. ஒரு காலத்தில் வணிக நண்பர்களாக இருந்த 2 நாடுகள் தற்போது நேரடி எதிரிகளாக மாறியுள்ளார்கள். இந்த மோதல் வளைகுடா பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்பையே மாற்றக்கூடிய அளவிலே சீரழித்திருக்கிறது. இதனிடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் தற்போது இருக்கும் நிலையிலும் கூட லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்திய கடுமையான தாக்குதலில் 380 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் கவலைக்குரிய விடயமாக 22 குழந்தைகள், 39 பெண்கள் உயிரிழந்ததாக லெபனானிய சுகாதார தரவுகள் தெரிவிக்கின்றது. தற்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் மற்றும் வீரர்களை குறிவைத்து
ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி வருவதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் தொடங்கியதிலிருந்து 12 லட்சத்திற்கு மேற்பட்ட லெபனானிய மக்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லெபனானினுடைய சாவரின் அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய சர்வதேச அமைப்புகள் மற்றும் வல்லரசு நாடுகள் இந்த மோதலை ஒரு பிராந்திய போராக மாறாமல் தடுக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளது. போர் நிறுத்தம் என்பது வெறும் காகித அளவிலான ஒப்பந்தம் இல்லாமல் களத்தில் உயிர்களை காக்கும் கவசமாக பாரினால் மட்டுமே லெபனானில் இயல்பு நிலைகள் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் சக்தி வாய்ந்த மிக முக்கிய 2 தலைவர்கள் உச்சி மாநாடு பல ஆண்டுகளாக நிகழவிருக்கும் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் ஒன்றாகவும் அமையவிருக்கிறது. இதற்கிடையே ஈரான் இப்பொழுது யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மீது கடுமையான கோபம் எதற்காக இருக்கிறது? நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். ஈரானுடைய கோபத்திற்கான காரணம் என்ன? இந்த நேற்று நான் சொல்லக்கூடிய அபு மூசா தீவு, லீசர் டுனாப் மற்றும் 3 நிலைகளை அவர்கள் தாக்கினார்கள். அதற்காக ட்ரோன்களை வலப்படுத்தியதை தாண்டி பிப்ரவரி 28 நடந்த போரில் 170 பச்சிளம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். டொமஹாக் ஏவுகணையின் மூலம்தான் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலை எங்கிருந்து நடந்தது என்று பார்த்தால் இது இங்கிருந்து தான் நடந்தது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இதையெல்லாம் கண்டு கடுமையான சினத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஈரான் நெடுந்தர பகையாளனாக UAE மாற்றிக்கொண்டது. இப்போ ஈரானுடைய எதிரி யார் என்றால், 1வது இடத்தில் அமெரிக்கா, 2வது இடத்தில் இஸ்ரேல், அல்லது இஸ்ரேலும் அமெரிக்காவும் 1வது இடத்தில், 2ஆம் இடத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், 3வது இடத்தில் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா கள்ள மௌனம் சாதிக்கிற நேரத்தில் குழந்தைகளை கொண்ட இந்த விமானங்கள் இயக்கு தளங்களை எல்லாம் அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள் என்பது இப்போது உச்சபட்ச செய்தியாக இருக்கிறது. ஆகவே வலுத்து வரும் இந்த கடும் நிலை என்ன நடக்கப் போகிறது என்பதை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.